ஹாய் வெல்கம் பேக் டு மித்தன் ஸ்ட்ரக்சர்ஸ். சிவில் இன்ஜினியரிங் முடிச்ச எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஃபீவர் வந்து இனிமேல் ஸ்டார்ட் ஆகிடும். என்ன ரீசன் அப்படின்னா மே ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. நமக்கு ஆனுவல் டிஎன்பிசி ஆனுவல் பிளானர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக கொடுத்துட்டாங்க. 7th மேல பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் நோட்டிஃபிகேஷனும், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 21-27 பார்த்தீங்க அப்படின்னா ஜேடிஓ ஜூனியர் இன்ஜினியரிங் லெவலுக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிப்ளமோ லெவலுக்கும் வரப்போகுது, ஐடி லெவலுக்கும் வரப்போகுது. அதனால் இன்னும் ஒரு 6 months 8 months பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த இயர்க்குள்ளேயே நிறைய வேகன்சியை ஃபில் பண்ணுற ஐடியா இருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், நெக்ஸ்ட் இயர் வந்து நமக்கு எலெக்ஷன் வர போகிறதால அதனால் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிப்ரவரிக்குள்ளே எல்லா எக்ஸாமும் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஏன்னா மார்ச்சில் வந்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஒரு ஹியூஜ் ரெக்யர்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. அதனால தான் ஆனுவல் பிளானரில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஷெட்யூலில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஆர்பியும் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூஜ் வேகன்சி பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்ஜினியரிங் கிடையாது, நார்மலாக டீச்சர்ஸ்க்கு, ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பிஎட் பிஜி டீச்சர்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இனிமேல் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் ஆர் 2 months ஒன்ஸ் ஒரு எக்ஸாமினேஷன் சிவில் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இந்த ஃபாஸ்டிங் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏஐ சிவில் இன்ஜினியரோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர். நாங்கள் 2010 2025 இப்போ வரையுமே நடந்த கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் பேப்பர் கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 months ஆர் லாஸ்ட் ஒரு 6 months ஒன்றால் எடுத்துங்க. ஏஇ டிகிரி லெவலில் நடந்த சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டட் டிகிரி லெவல் நடந்த அதர் ஸ்டேட் கொஸ்டின்ஸ் பேப்பருமே நாங்கள் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? அந்த ஏன்னா நிறையா கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு மாடலாக வச்சுக்கிட்டு அதர் ஸ்டேட்டில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அதை அப்படியே மேட்ச் பண்ணுற அளவுக்கு கொஸ்டின்ஸுமே இப்போ வந்துருச்சு. ஏன்னா வேர்டிங்ஸே மாறி தான் கொடுக்குறாங்க. நமக்கு ஆன்சர் எல்லாமே ஒன்று தான் இருக்க போகுது. ஸோ வேர்டிங்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மாற்றி கொடுத்து நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அதர் ஸ்டேட்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து நமக்கு டிஎன்பிசியில் கொடுக்குறாங்க. ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இயர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பேப்பர் நாங்கள் இதை போஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் இந்த ரீசெண்டாக இப்போ நடந்த எக்ஸாமினேஷன்லேருந்து இப்போ நமக்கு சப்ஜெக்ட் கோட் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஆல்ரெடி தெரியும், அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஜேஇ லெவலுக்காக இருக்கட்டும், கொஸ்டின்ஸ் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிலபஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 5% சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து லாஸ்ட்டாக 2024 நடந்த ஏஇ லெவலுக்கான அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங். ஓகேங்களா? அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் லெவலுக்கான இந்த கொஸ்டின்ஸு இதையும் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னும் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போனாலும் சில இது கிடைக்கும். பட் ப்ரீவியஸாக ஒரு 2017 முன்னாடிலாம் கொஸ்டின்ஸ் பேப்பர் கொஞ்சம் கிடைக்கிறது டவுட்டாக இருக்குது. அதையும் நாங்கள் இதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸும் நாங்கள் அதை அப்லோட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நீங்கள் இனிமேல் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 7th அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. 7th அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ண டேட்லேருந்து 75 to 90 daysக்குள்ளே எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. நமக்கு எக்ஸாமினேஷனுமே ஆகஸ்ட்டில் வரப்போது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? அதனால் இப்போ படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்றைக்குமே நீங்கள் எஸ்எஸ்சி படிங்க, டிஆர்பி படிக்க போகிறீங்க, இல்லை டிப்ளமோ லெவலுக்கு படிக்க போகிறீங்க, ஐடி லெவலுக்கு படிக்க போகிறீங்க, இல்லை இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் எடுத்து கொஞ்சம் பாருங்கள். இல்லை நான் கேட் எக்ஸாம் எழுத போனாலும் சரி, கேட்டில் ப்ரீவியஸ் இயரில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஓரளவு அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் படிக்க ஆரம்பிங்க. எதுக்கு அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர்லாம் பார்க்க சொல்கிறதுக்கான ரீசன் என்னன்னா நீங்கள் படிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுக்கு பாசிபிள். ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி லெவலில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க, டிப்ளமோ லெவலில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க, ஐடி லெவலில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பரை ரெஃபர் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் தி மேஜர் ரீசன். நம்ம அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் இதெல்லாம் எது வேணாலும் எழுதிங்க, பட் இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா ஓரளவு நீங்கள் கெஸ் பண்ணிவிடுவீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரதுக்கான அந்த பாசிபிள்ஸ் அதிகம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எக்ஸஸாகவும் நாங்கள் தமிழ்நாடு லெவலில் நடந்த கொஸ்டின்ஸ் பேப்பருமே இதில் கொடுத்துருக்கோம் வித் ஆன்சரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான டீட்டெயில் சொல்யூஷனுமே நடத்த போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்தமாரி. ஓகே, இதில் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் நடந்த இதெல்லாம் வந்து எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம்.
நெக்ஸ்ட் இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக 2024-25ல நடந்த டிகிரி லெவல் ஸ்டாண்டர்ட்ஸ், ஓகேங்களா? சில ஸ்டேட்டும் நம்ம ஸ்டேட்டும் பார்த்தீங்கன்னா மோரார்ல சிலபஸ் ஒன்றா இருக்கும். ஓகே, அந்த ஸ்டேட் லெவல் நடந்த ஒரு கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸுமே நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேன். என்ன சார் இது வந்து நார்மலாக இப்போ சிபிடி எக்ஸாம் இருக்குது, உங்களுக்கே தெரியும் நமக்குமே சிபிடி எக்ஸாம் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. டெக்னிக்கல் எக்ஸாம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டேஸில் தான் இது பண்ணிட்டாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டதால இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான் நமக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக இதில் வந்து இது பண்ணது. ஓகேங்களா? இதையும் கொஞ்சம் கோத்ரூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? இது ஒரு டாபிக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கொஸ்டின்ஸ் அதர் ஸ்டேட்டில் கம்ப்யூட்டர் ரெக்யர்மெண்ட் சிவில் இன்ஜினியர். ஓகே, அது மேஜர் கோர்ஸ் இதில் வந்து நமக்கும் நம்மளோட சிலபஸ் மோஸ்ட் ப்ராபபிளி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நமக்கும் இதில் சேமாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா? இந்தமாரி கொஸ்டின்ஸை ரெஃபர் பண்ணுங்கள். நீங்கள் எங்கேயாச்சும் ஃப்ரீயாக ஒரு ட்ராவலிங் பண்ணுறப்ப எடுத்து என்னமாரி கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே போதும். இந்த லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கொஸ்டின், இது நம்ம ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் லெவலில், ஓகேங்களா? நம்மளோட இந்த டெக்னிக்கல் லெவல் எக்ஸாமினேஷனுக்கு மட்டும்தான் இதில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா? இது ஒரு கொஸ்டின்ஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 2023ல நடந்த எக்ஸாமினேஷன். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு டைப் ஆஃப் தி கொஸ்டின்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அசிஸ்டன்ட் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர், சிவிலுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் தான். ஓகேங்களா? இதில் ப்ராப்ளமும் கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கான்செப்ட் வைஸ்லாமே இதில் நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கொஸ்டின்ஸ் பேப்பர். ஓகேங்களா? இதேமாரி நம்ம டிகிரி லெவலான கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் வந்து நம்ம ஸ்டேட் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் பேப்பரும் அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்டேட்டும் சில ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டேட்டோட சிலபஸும் இன்னொரு ஸ்டேட் ஒரு 4-5 ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உத்தரப்பிரதேசலாம் எடுத்துங்களேன், நம்மளோட சிலபஸ் அவங்களோட சிலபஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி சேமாக இருக்கும். டெல்லி கார்பரேஷன் அந்த மாதிரி எக்ஸாம் நடத்துறதுன்னு பாருங்களேன், மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் அவங்க சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 85% பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். ராஜஸ்தான், ஓகேங்களா? இதேமாதிரி அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தெலுங்கானா பேப்பர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கோர்ஸ் சிலபஸும் அவங்களோட சிலபஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி சேமாக இருக்கும். ஏன்னா அந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் இதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இங்கே ஆன்சர் மீன்ஸ் ஆன்சர் ஒன்றா தான் இருக்கணும். கொஸ்டின்ஸ் நீங்கள் படிக்க படிக்க தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ரெண்டுங்க, ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி போய் பிளான் பண்ணிவிடுங்க. ஒரு வீக்லி என்ன பிளான் வீக்லி என்ன படிக்க போகிறீங்க. ஓகே, ஒரு இன்ஜினியர் மெக்கானிக் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இன்ஜினியர் மெக்கானிக்ஸில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க, இல்லை ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் ரெஃபர் பண்ணிங்க. ஒரு 1 hour டைம் வேணாலும் எடுத்துங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்களாட்டுங்க. அதுக்கப்புறம் அந்த 1 week ஃபுல்லாக படிங்க. ஓகே, அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணாங்கன்னா அந்த டெஸ்ட் பேட்ச் எழுது. ஓகே, அப்படி டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண உங்களால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா நிறைய நமக்கு இது இருக்குது, வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? பிக் பண்ணி ஆன்சரை டெய்லியும் ஒரு 1 hour ஆச்சும் நீங்கள் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாமினேஷனில் கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? இது நான் சொல்ல வருது எல்லாமே நம்மளோட சேனல் பற்றி உங்களுக்கு தெரியும். ஒன்லி ஃபார் டெக்னிக்கல் சிலபஸ் மட்டும்தான். டெக்னிக்கலில் சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டட் சிவில் சிலபஸ் மட்டும்தான் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதனால் 7th அப்படிங்கிறது இன்றைக்கி May 1. ஓகேங்களா? இன்னும் 7 நாள் தான் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படிங்கிறது இப்போ அனௌன்ஸ் பண்ணுறப்ப தான் தெரியும். ஏன்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எல்லா இதுலேயுமே நிறைய பேர் ரிட்டையர் ஆகிட்டதால இப்போ வேக்கன்சி வந்து அதிகமாக தான் இருக்குங்கிறாங்க. இந்த மினிமம் 500+ வேக்கன்சி ஆச்சு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் எல்லா பெரிய இன்ஸ்டியூட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு May 2லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கோச்சிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லாமே ப்ரீ பிளானாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் போஸ்டிங்கு 7th இது பண்ணுறாங்க. டிப்ளமோ லெவல் கேட்டகரி போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து 20 நாளில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதனால் முடிஞ்ச அளவு ஒரு 5 months 6 months ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷத்தில் ஒரு எக்ஸாமினேஷன் குவாலிஃபைடு உள்ளே போயிடும். ஓகேங்களா? அதனால் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனலில் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? நம்ம எனக்குமே டெஸ்ட் பேட்ச் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வரையும் இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் கிளாஸஸ் எடுப்போம். இங்கே ஒவ்வொரு யூனிட் வைஸாக ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். அதேமாதிரி ஃபார்முலா புக்கு, ஃபார்முலா சார்ட்டு, குயிக் ரிவிஷன் இந்தமாரி புக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் இருக்குது.
அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பேப்பர் எல்லாமே இப்போ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். டிஸ்கிரிப்ஷனில் வேணுங்கிறவங்க நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.